அஸ்ஸலாமு அலைக்கும். தோசைக்கு எந்த நான்வெஜ் குழம்புனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பீஃப் கறியை வச்சு ட்ரை பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? பீஃப் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இன்னைக்கு பீஃப் கறி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு நான் இங்கே கரெக்டாக 500 கிராம்ஸ் வந்து பீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம்ஸ் வந்து ஆனியனும் டொமேட்டோவும் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்திருக்கேன். 2ல இருந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனவுடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாமே போட்டுடலாம். ஸோ எல்லாமே பொரிஞ்சு வந்தோடனே டக்குன்னு நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே சாப் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டாச்சு. நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறலாம். ஒரே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். இதுக்கு நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். 2 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க, திரைய விடாம. அதோட சேர்த்து 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வேக வைக்கிறதுக்கு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டுட்டு ஒரே வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க தண்ணி. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கீரின 2 பச்சை மிளகாவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம பீஃப் போட்டுடலாம். ஸோ பாருங்க, எண்ணெய் வந்து லைட் அங்கங்க பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பீஃபை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பீஃப் போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் கிட்ட விடுங்க. பீஃப்ல இருந்தே வந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த பீஃபை வந்து வேக வச்சிருவோம். ஸோ பீஃப்ல இருந்து தண்ணி லைட்டாக விட ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து மூடிடுங்க. பீஃப்ல விடுற தண்ணியும் அதுக்கப்புறம் தக்காளியில் விடுற தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பீஃபை வந்து வேக வச்சிருவோம். கரெக்டாக 2 to 3 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரே ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து பண்ணுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஒரே ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட வைங்க. நல்ல எண்ணெய் வந்து மேலே இந்த பிரிஞ்சு வருதுல, பிரிஞ்சு வந்த உடனே வந்து இப்போ என்ன பண்ணலாம், லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடுவோம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 30 to 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பீஃப் நல்லா வெந்துடும். இதே நீங்கள் போனோட நீங்கள் போடுறீங்க அப்படின்னா விசில் வச்சு இது பண்ணுங்க. இங்கே நான் போன்லெஸ் பண்ணுறனால இப்படி பண்ணுறேன். 1 hour later. கரெக்டாக 45 மினிட்ஸ் to 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு எல்லாமே. ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், பிளேட்டிங் பண்ணிடுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்ட ஒரு பீஃப் கறி இது. கரெக்டாக தோசைக்கு வச்சு நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.